அழுக்கு சட்டையோட பழைய இரும்பு வாங்குற கடைக்கு முன்னாடி தேங்காய் உரிச்சிட்டு இருந்த தாத்தாவை பார்த்துட்டு என்கிட்ட 50 ரூபா வாங்கிக்கிட்டு அவர் பக்கத்தில் என் பையன் போனான். என்ன செய்யலான்னு நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். ரொம்ப தெரிஞ்ச நபர்கிட்ட பேசுகிற மாதிரி என் பையன் அவர் கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தான். அவரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு அவன் செஞ்ச செயல் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. கிளம்பும்போது அந்த தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு பண்பு எங்கேருந்து வந்திருக்கும்? பெற்றவங்கள்ட்டேருந்து தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு நாங்கள் வாரம் போவது வழக்கம். அப்படி போகும்பொழுது இடையில ஒரு கோவிலில் என்னை நிப்பாட்ட சொல்லி நான் வண்டியை நிறுத்தினேன். 50 ரூபா காசு வாங்கினா ஏதோ செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 50 ரூபா காசை கொடுத்துட்டு பின்னாடியே வீடியோவை ஆன் பண்ணிட்டு போனேன். என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்க. உழைக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, சுத்தம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்க்கும் பொழுது என் பையன் விலகி நிற்கவே மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் போய் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிட்டு அவங்களுக்கு கொடுக்கறத வீடியோ எடுக்க விட மாட்டான். அதுதான் மெயினாக அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என் பையன் சாப்பாடு பரிமாறுறான். அதுக்கு முன்னாடி அவன் வளர்க்குற டிட்டி என்ன செஞ்சான்னு கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? பரிமாறுற என் பையன்கிட்டேருந்து டிட்டி எனக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறான். இதுதாங்க ஏன் பையனோட வளர்ப்பு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க மற்ற உயிர்கள்ட்ட நடந்துப்பாங்க. இதுதான் நான் எல்லா வீடியோக்கள்லையும் வலியுறுத்துகிற ஒரே விஷயம். ஒரு முறை என் பையன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். தம்பி, அந்த கடை முக்கில் ஒருத்தவங்களோட பேசிகிட்டு இருந்தியல்ல, அவங்களுக்கும் அம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஆயிருக்கு, நீ எதுக்குப்பா அவங்க கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் முன்னதிரமா பதில் சொன்னான். அம்மா, பிரச்சனை உனக்கும் அவங்களுக்கு தானே, மனஸ்தாபம் உனக்கும் அவங்களுக்கும் தானே. அவங்க என்னைய பார்க்கும் பொழுது டேஸ்ட்ரி நல்லா இருக்கியா அப்படின்னு ஆசையாக கேட்டாங்கம்மா. நான் எப்படிம்மா முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றது அப்படின்னு கேட்டாங்க. நிஜமாவே சொல்கிறாங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை, அது உங்கள் அக்காவாக இருக்கலாம், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம்னா அதை குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுக்காதீங்க. இது மாதிரி சின்ன வயசுலேயே குழந்தைங்க மனசில் விதைக்காதீங்க. நாய் வளர்க்குறவங்க வீட்டில் உண்மையிலே சொல்கிறேங்க, தூய்மையான அன்பு இருக்கும். எல்லார்கிட்டையும் போய் பாசமாக நடந்துக்கிற புத்தி இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எங்கே யாருக்கு எந்த உயிருக்கு அடிபட்டாலும் அவங்க தாங்க முன்னாடி போய் அந்த ஜீவனுக்கு உதவி பண்ணுவாங்க. உயிரோட அருமை இன்னொரு உயிருக்கு மட்டும்தாங்க தெரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. தெரிஞ்சிட்டா அவங்க தானே தெய்வம்.